எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து 2வது வாரத்தில் 2வது லெக்சருக்கு போகிறோம். இது எல்லாமே என்னென்ன டாபிக் எல்லாம் இந்த வாரத்தில் கவர் பண்ண போகிறோங்கிறது வந்து நான் முதல்ல சொன்னேன். டெஃபினிஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் முதல்ல சொல்லுவோம். அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், அப்புறம் 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ரெண்டுத்தையும் சொல்லுவோம்னு. கடைசியாக ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். ஸோ லெக்சர் 1 வந்து நம்ம இப்போ என்ன கவர் பண்ணிட்டோம்னா டெஃபினிஷன், ரிமார்க்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறோம் ரேண்டம் வேரியபிள். அது வந்து லெக்சர் 1ல் கவர் பண்ணியிருக்கோம். டெஃபினிஷனும் கொஞ்சம் ரிமார்க்கும் அதுக்கப்புறம் ஒரு சில எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்குறோம் ரேண்டம் வேரியபிளுக்கு லெக்சர் 1ல். இப்போ நம்ம லெக்சர் 2க்கு போகிறோம். லெக்சர் 2ஓட டாபிக் என்னென்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இதே சிமிலர் ஃபங்க்ஷன் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். முதல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அது வந்து ரேண்டம் வேரியபிளோட தொடர்புடையது. முதல்ல சொல்கிற டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ரேண்டம் வேரியபிளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ முதல்ல அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதுதான் ரேண்டம் வேரியபிளுக்கு தொடர்புள்ளது, அதை படிப்போம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிளுக்கு போகலாம். ஸோ முதல்ல உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். Definition: a real valued function நோட்டேஷனுக்கு வந்து இந்த கேபிட்டல் எஃப்ங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். நான் முன்னாடி யூஸ் பண்ண எஃப் வந்து அது வந்து கொஞ்சம் ஸ்டைல் எஃப், அது வந்து சிக்மா ஃபீல்டு. இது வந்து வெறுமனே கேபிட்டல் எஃப். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். அது வந்து சிக்மா ஃபீல்டுக்குரிய எஃப், ஸ்டைல் எஃப். அது வந்து ஸ்கிரிப்ட் எஃப்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா லேட்டக் கமாண்ட் தெரிஞ்சவங்கலாம் சொல்லுவாங்க அது மேத் கேல் எஃப். ஸோ அது வந்து ஸ்கிரிப்ட் எஃப், ஸ்டைலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து வெறுமனே கேபிட்டல் எஃப். சரிங்களா? ஸோ ஏ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப் சாட்டிஸ்ஃபைங் என்னென்ன கண்டிஷன் பார்க்குறோம். என்னென்ன கண்டிஷனுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இதனுடைய வேல்யூ வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். ஸோ இந்த வேல்யூ, இதனுடைய வேல்யூ வந்து எப்பவும் 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். போத் ஆர் இன்க்ளூசிவ், 0ஆகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். ஃபார் ஆல் எக்ஸ் லைஸ் வந்து த ஹோல் ரியல் லைனில் -∞ to ∞ அதுக்குள்ளே வந்து 0லேருந்து 1க்குள்ளே வரலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்பவும் மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங் இன் எக்ஸ். அப்படின்னா என்ன? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இன் எக்ஸ். அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு 2 எலிமெண்ட் எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்க, x1 less than x2ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது 2 எலிமெண்ட் இந்த மாதிரி கண்டிஷனில் x1 less than x2 அப்படி எடுத்தீங்கன்னா, இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா the f of x1 less than or equal to f of x2. அதான் இதுக்கு பேர் தான் மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இன் எக்ஸ். லெஸ் தெனாக எடுத்தீங்கன்னா, x1 less than x2 எடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதுக்கு பேர் தான் மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங். மூணாவது கண்டிஷன், இதுக்கு லிமிட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லிமிட் x tends to -∞. ஏன்னா x lies between -∞ to ∞. லிமிட் வந்து -∞லிமிட் எடுத்தீங்கன்னா
அந்த வேல்யூ வந்து 0வாக இருக்கணும். அதே மாதிரி லிமிட் வந்து எக்ஸ் டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு, அந்த வேல்யூ வந்து 1ஆக இருக்கணும். இதோட 3 கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இந்த 3 கண்டிஷன். 4வது கண்டிஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து ரைட் கண்டினியூஸாக இருக்கணும். ரைட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஒரு சில புக்கில் வந்து இந்த ரைட்டை வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா ஒன்று கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அப்படி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இல்லாமல் போச்சுன்னா குறைஞ்சபட்சம் அது ரைட் கண்டினியூஸாக இருக்கும். இப்படி ரைட் கண்டினியூஸ் அல்லனா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அந்த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனை வந்து என்ன சொல்லலாம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். தென் the function f is called a distribution function. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதுக்கும் ப்ராபபிலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கும் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக் கொடுத்த ப்ராபபிலிட்டி கான்செப்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரியல் அனலைசஸ் சப்ஜெக்டு, ரியல் அனலைசஸ் கான்செப்டு. ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனை வந்து எப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், எப்போல்லாம் அந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ மட்டும்தான் அந்த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, சொல்ல முடியாது. 4மே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த 4த்துலேயும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 3வது கண்டிஷனில் 2 இருக்குது. மைனஸ் இன்ஃபினிட்டியோட லிமிட் வந்து 0 இருக்கணும், ப்ளஸ் இன்ஃபினிட்டியோட லிமிட் வந்து 1ஆக இருக்கணும். இந்த லிமிட் வேல்யூ வந்து லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னா 0, இதே மாதிரி லிமிட் 1. சம்டைம்ஸ் வந்து இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து 0, இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு கூட அது 0வாகவே கூட போகலாம். லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டியில் 0ன்னா அந்த 0 வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் எக்ஸ் டுவர்ஸ் பாசிட்டிவ் சைடில் போயிட்டே இருக்கும்போது கூட 0 கூட வரலாம். அதே மாதிரி இந்த லிமிட் ப்ளஸ் இன்ஃபினிட்டி 1ங்கும்போது அங்கே மட்டும்தான் 1 இல்லை, அதுக்கு முன்னாடி கூட எங்கேயோ ஒரு இடத்துல கூட 1 வந்துடலாம். இது மொனட்டானிக்கலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால எப்போ ஒரு வேல்யூ வருதோ அதுக்கப்புறமா உள்ள எக்ஸுக்கு வந்து 1 அதே வேல்யூ இருக்கலாம், இல்லைன்னா கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் வந்து 2வது கண்டிஷனையும் 3வது கண்டிஷனையும் சேர்த்து பார்க்கணும். ஒன்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டியில் 0ல் ஸ்டார்ட் பண்ணும்போது இம்மீடியட்டாக 0லேருந்து லிஃப்ட் ஆகி மேலே அப்படி கூட்டிகிட்டே போகலாம், இல்லைன்னா 0லே ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் எக்ஸு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட லிஃப்ட் ஆகி போகலாம். அதே மாதிரி ஒன் சைடும் 1 வந்து முன்னாடியே வந்துருச்சுன்னா அந்த 1 ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் 1ஆகவே இருக்கும். வேல்யூ வந்து ஆல்வேஸ் 0 to 1 தான். அதுக்கப்புறம் 4வது கண்டிஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும், இல்லைன்னா குறைஞ்சபட்சத்தில் ரைட் கண்டினியூஸாக இருக்கும். இப்போ நான் இவ்வளோ இது சொன்னதுனால உங்களால் இம்மீடியட்டாக இது எப்படியெல்லாம் டயக்ராமாக வரலாம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரலான்னு கூட ஃபங்க்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனை சாம்பிளுக்கு 2-3 ஃபங்க்ஷனை எழுதிட்டு இது செக் பண்ணுதா வரலையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு சில டயக்ராம் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா பண்ணலையான்னு சொல்லி. அதனுடைய டயக்ராம் வந்து நான் போடுறேன், எடுத்துக்காட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு நிறைய டயக்ராம் போட போகிறேன், நீங்கள் அந்த டயக்ராம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி 0லே தான் இருக்குது, 0லே தான் இது வரைக்கும் இருக்குது. இந்த பாயிண்டில் வந்து லிஃப்ட் ஆகி கூடி அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த வேல்யூ 1. 0
எப்போ இருந்தால் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த பாயிண்டில் வந்து 1க்கு லிஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக 1. இன்னும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரைட் கண்டினியூஸுங்கிற மாதிரி கூட நான் எழுதலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து சப்போஸ் இது வந்து பாயிண்ட் 5ன்னு வச்சுக்கோங்க, எடுத்துக்காட்டுங்க. நான் இதை எழுத முடியும். f of x is equal to 0 எப்போ வரைக்கும்? 5 வரைக்கும். 5 வரைக்கும் 0. 5லிருந்து இந்த வேல்யூ வந்து 1. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் 0லேருந்து 1க்குள்ளே இருக்கணும், இருக்குது. மொனோட்டானிக்லி இன்க்ரீஸிங்காக இருக்கணும், இருக்குது. லெஃப்ட் லிமிட்டு 0வாக இருக்கணும், ரைட் லிமிட்டு 1ஆக இருக்கணும், அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கண்டினியூஸ் கிடையாது, ஆனால் இது வந்து ரைட் கண்டினியூஸ். ஏன் ரைட் கண்டினியூஸ்னால், இந்த 5ங்கிற புள்ளியில் வந்து ரைட் லிமிட் வந்து 1, லெஃப்ட் லிமிட் வந்து 0, வேல்யூ டிஃபைன்ட் அட் 5 வந்து 1. ஸோ 5 நம்பரில் வந்து வேல்யூ 1, ரைட் லிமிட்டும் 1, லெஃப்ட் லிமிட் வந்து 0, அதனால் இது ரைட் கண்டினியூஸ். சரிங்களா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஒரு சில எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபங்க்ஷன் எழுத மாட்டேன், நீங்கள் டயக்ராம் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி f of x இது எப்படின்னா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இந்த பாயிண்ட் வரைக்கும் 0, இந்த பாயிண்டில் சம் வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ, இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைட்டை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வேல்யூ 1 விட கம்மி. அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பாயிண்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. சாரி, இந்த லைனை வந்து நான் உங்களுக்கு தப்பாக போட்டேன். அதே வேல்யூ தான், என்ன வேல்யூவோ அதே வேல்யூ இப்படியே கூடிக்கிட்டே போகுது. ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் வந்து இந்த வேல்யூ வந்து அப்படி 1லே நிற்குது. அது மாதிரி நீங்கள் படத்தை புரிஞ்சுக்கோங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து 0 to 1க்குள்ள இருக்குது, மொனோட்டானிக்லி இன்க்ரீஸிங்காக இருக்குது, லெஃப்ட் லிமிட் 0, ரைட் லிமிட் 1, ரைட் கண்டினியூஸ். ஆனால் ஃபைனைட் ஜம்ப்ஸ் கிடையாது, கவுண்டபிளி இன்ஃபைனைட் ஜம்ப்ஸ். இந்த நிறைய டாட் டாட் டாட்டாக போட்டதுனால கவுண்டபிளி இன்ஃபைனைட் ஜம்ப்ஸு. அதனால் இது வந்து அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? மூணாவது டயக்ராம். x f of x 0ல் ஸ்டார்ட் பண்ணுது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு இன்ஃபைனைட் பாயிண்டில் அது வந்து வேல்யூ 1க்கு டச் ஆகுது. ஏதோ ஒரு பாயிண்டில் 1க்கு டச் ஆகுது, அதுக்கப்புறமா அது 1லே தான் இருக்குது. நான் வரையும் போது பென் எடுக்கவே இல்லை, அப்படி கண்டினியூஸாக அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்புறம் 1ல் போய் நிற்குது. அதனால் இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதுவும் அதே மாதிரி 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 1ல் முடியுது, மொனோட்டானிக் இன்க்ரீஸிங், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். மொதல் 2 எக்ஸாம்பிள் வந்து ரைட் கண்டினியூஸ். ஒன்று வந்து ஃபைனைட் ஜம்ப்ஸு, ஒரே ஒரு ஜம்ப்பு. இது வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட் ஜம்ப்ஸ். இது மட்டும்தானா? இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். என்னன்னா, 4வது எக்ஸாம்பிள். x axis, y axis. மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஒரு இதில் வந்து 0வே போயிட்டுருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி சம் வேல்யூ வருது. இதான் ஹைட்டு தான் 1ன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைட் தான் 1ன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஜம்ப் வருது, அதுக்கப்புறமாவும் ஒரு சின்ன ஜம்ப் வருது, அப்புறம் இதே மாதிரி ஒரு கவுண்டபிளி இன்ஃபைனைட் ஜம்ப்ஸ் போய் ஒரு ஸ்டேஜில் அது 1 ஆகிடும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது எடுத்துக்காட்டு வந்து காம்பினேஷன் ஆஃப் 3வது எடுத்துக்காட்டு, 2வது எடுத்துக்காட்டு, ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணி வரைஞ்சிருக்கேன்.
அப்படி வரைஞ்சாலும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்படி கூட வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த 4வது டயக்ராம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜம்பே இல்லாமல் இருக்கலாம் 3வது எடுத்துக்காட்டு மாதிரி. இல்லைன்னா ஒரு ஜம்ப்பு 2 ஜம்ப்பு ஃபைனைட் ஜம்ப்ஸ் இருக்கலாம் முதல் எடுத்துக்காட்டு மாதிரி. இல்லைன்னா கவுண்டபிளி இன்ஃபினைட் ஜம்ப்ஸ் இருக்கலாம் 2வது எடுத்துக்காட்டு மாதிரி. இல்லைன்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். ஒரு சப் இன்டர்வலில் வெறுமன ஜம்பே இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் ஒரு கொஞ்சம் இன்டர்வலில் வந்து நிறைய ஜம்ப்ஸ் இருக்கலாம். ரெண்டுமே பாசிபிள். இப்படி இருந்துச்சுன்னா இது பேர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது டயக்ராம் வரைஞ்சிட்டு ஒன்றை தாண்டி போயிடுச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இல்லை. மொனோட்டானிக்லி சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இல்லை. இல்லைன்னா ரைட் கண்டினியூஸாக இல்லை அப்படின்னா ஜம்போட ரைட் கண்டினியூஸாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி லிமிட் வேல்யூ -∞ 0 +∞ 1 இல்லாமல் போனாலும் அதையும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லி போயிடலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எடுத்துக்காட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு. இப்போது நான் சொன்ன மாதிரி இதுக்கும் ப்ராபபிலிட்டிக்கும் கனெக்ஷன் கிடையாது. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டியை ரிலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா அடுத்த டெஃபினிஷன், அதுக்கு பேர் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா CDF. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம படித்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனையும் நம்ம இதுவரைக்கும் படித்த ப்ராபபிலிட்டி ரேண்டம் வேரியபிளையும் சேர்த்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதனுடைய டெஃபினிஷன் என்ன? Let x be a random variable defined on omega f capital P. ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். ரெடியாக ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா சொல்லணும்னா இந்த P தேவையே கிடையாது. ரேண்டம் வேரியபிளை டிஃபைன் பண்ணுறதுக்கு P தேவை கிடையாது. ஆனால் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் வேணும், ஒமேகா வேணும், F வேணும். நம்ம வந்து let x be a random variable defined on ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்பேஸை சொல்லிக்கிறோம். சரிங்களா? A distribution function capital F defined as f of x is equal to probability P of x less than or equal to x for all x lies between -∞ to ∞. That is called the CDF of the random variable capital X. இப்போ நான் வந்து சின்ன நோட்டேஷன் ரேண்டம் வேரியபிளுக்கு R.V, சம்டைம்ஸ் டாட்டை மிஸ் பண்ணிடுவேன், RVன்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ RVனா ரேண்டம் வேரியபிள். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் F ஆஃப் எக்ஸை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிங்கன்னா P x is less than or equal to x இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார் த ரேண்டம் வேரியபிள் x அப்படி கூட சொல்லலாம், ஆர் CDF ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் x. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேபிட்டல் F ஆஃப் எக்ஸுங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓ சாரி, ஐ ஃபர்காட் ரைட், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். Distribution I'll rewrite again. A distribution function capital F defined as F is a distribution function F is defined as capital F of x equal to P of x less than or equal to x. That is called the CDF of the random variable.
இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸோட நான் கனெக்ட் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணேன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து cumulative distribution function of the random variable x. இப்படி டிஃபைன் பண்ணனால உங்களுக்கு சின்ன சந்தேகம் வரலாம், இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னு. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதுனதுனால எக்ஸுங்கிறது வந்து ரேண்டம் வேரியபிள் டிஃபைன்ட் ஆன் த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில், இந்த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் டிஃபைன் ஆனதுனால இந்த எக்ஸை நீங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரை எந்த பக்கம் வெரி பண்ணாலும் வர்ற ரிசல்ட், வர்ற ஃபங்க்ஷன் வந்து அந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணும். அதனால் இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எக்ஸை வச்சு ரிலேட் பண்ணதுனால அதுவும் இங்கே பாருங்கள் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ப்ராபபிலிட்டியை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரும். எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரை போகும்போது எங்கெல்லாம் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரும். கூட்டிகிட்டே வந்து அந்த கூட்டிக்கிட்டே வர்றதுனால தான் அது பேர் குமுலேட். ஆனால் இது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோடைய ப்ராப்பர்ட்டி 4த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் இதுக்கு பேர் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸை வச்சு ரிலேட் பண்ணதுனால இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு இது சிடிஎஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இதே ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் இன்னொரு ரேண்டம் வேரியபிள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரேண்டம் வேரியபிளுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை அந்த ரேண்டம் வேரியபிளை வச்சு பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து சிடிஎஃப் ஆஃப் அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு சிடிஎஃப். அப்புறம் ஒரே ஒரு சிடிஎஃப் தான் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சிடிஎஃப் வந்து ஒரே ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு பண்ண முடியாது. ஒரு ரேண்டம் வேரியபிள்னால் அதுக்கு ஒரே ஒரு சிடிஎஃப் தான். அந்த சிடிஎஃப் இப்படி தான் பண்ண முடியும். இன்னும் ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பதில் லெஸ் தென் போட்டுக்கலாமா? அதுதான் யூனிக் சிடிஎஃப்பை கொடுக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இது வந்து ஃபிக்ஸ்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த பிங்கிறது வந்து இந்த பியும் சேம். எந்த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் அந்த பியை யூஸ் பண்ணீங்களோ அதே பி தான். ஸோ ஏற்கனவே அது ப்ராபபிலிட்டி ஸ்பேஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டின்னே சொல்லலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதுக்கு நான் வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் போக போகிறதில்ல. இது எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு நான் என்ன வாயிலே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் எக்ஸை மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா அதுதான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியோட இது. எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எம்டி செட் தான் வரும். எம்டி செட்டோட ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ஆக்சியோமேட்டிக் டெஃபினிஷன்லேயே சொல்லியிருக்கேன், எம்டி செட்டோட ப்ராபபிலிட்டி 0. ஸோ அதனால் அந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் அதுதான் சேம் அஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட்டு, அதுதான் 0. அதே மாதிரி எக்ஸ்டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னா அதுதான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதனுடைய வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்னா எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸையும் கலெக்ட் பண்ணுறது. அப்படின்னா அதுதான் சேம் அஸ் ஒமேகா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒமேகா 1ங்கிறது உங்களுக்கு ஆக்சியோமேட்டிக் டெஃபினிஷனில் தெரியும். ஸோ அந்த லிமிட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. மோனோடானிக்லி இன்க்ரீஸிங் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் x1 x2 எடுத்துகிட்டு இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் அதே லாஜிக் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. ஒரு 2 ஈவெண்ட் ஏ கண்டைன்ட் இன் பின்னு வச்சிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இதே லாஜிக்கை வச்சு உங்களால் மோனோடானிக்லி இன்க்ரீஸிங் சொல்ல முடியும். அப்புறம் இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே 0 to 1க்குள்ளே தான் இருக்கும். எந்த எக்ஸ் எடுத்திங்கனாலும் இதனுடைய வேல்யூ 0 to 1 தான் வரும். அப்புறம் ரைட் கண்டினியூட்டியும் இதே மாதிரி ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது வந்து
ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எக்ஸை யூஸ் பண்ணதுனால இதுக்கு பேர் வந்து சிடிஎஃப் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். இதோட இந்த டெஃபினிஷனை முடிச்சுக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா இந்த எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா collection of W such that minus infinity less than x of W less than or equal to small x. இப்படி கூட சொல்லலாம். உங்களுக்கு நான் வந்து இதையும் ஆக்சமெட்டிக் டெஃபினிஷனையும் ரிலேட் பண்ணுறேன். இந்த x less than or equal to xஐ எப்படி சொல்லலாம்னா x less than or equal to xஐ set of all W such that இந்த W's வந்து எக்ஸில் ஆப்ரேட் பண்ணும்போது வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து எக்ஸுக்கு உள்ளே வரணும். இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த டபிள்யூலலாம் யாருன்னா பிலாங்கிங் டு ஒமேகா. நீங்கள் இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் டபிள்யூவை கலெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து சப்செட்ஸ் ஆஃப் ஒமேகா. சப்செட்ஸ் ஆஃப் ஒமேகாங்கிறத வந்து நீங்கள் ஈவெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஈவெண்ட்டுன்னு பேர் வச்சுக்கலாம். நம்ம முன்னாடியெல்லாம் ஈவெண்ட்டு ஏபிசின்னு வச்ச மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் ஏன்னு வச்சுக்கலாம். இது எக்ஸால் இந்த ஈவெண்ட்டு டிஃபைன் ஆனதுனால இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் வந்து ஏ சஃபிக்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இதிலிருந்து இப்போ நீங்கள் பி ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஈவெண்ட்டை ஏ சஃபிக்ஸ் எக்ஸ் இதனுடைய வேல்யூ வந்து greater or equal to 0, அப்புறம் p of omega is equal to 1, அப்புறம் disjoint. ஸோ அந்த ஆக்சமெட்டிக் டெஃபினிஷனை இதோட ரிலேட் பண்ண முடியும். ஸோ இந்த x less than or equal to x வந்து இதுக்கு பேர் வந்து இது வந்து ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த f of xங்கும்போது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to xங்கும்போது வேறு x வரும்போது நீங்கள் உங்களுக்கு வேறு ஈவெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ப்ராபபிலிட்டி எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகும், மோனோட்டானிக்லி இன்க்ரீஸிங். அதனால் இந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து குமுலேட்டிவ். கூடிக்கிட்டே போகிறதுனால குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதோட இதை முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சிடிஎஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், ஒரு எடுத்துக்காட்டு. இது ஒரு ஈஸியான எடுத்துக்காட்டு தான். இது வந்து நம்ம ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் என்ன, சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய சிக்மா ஃபீல்டு என்ன வருது, அதுக்கப்புறமா எப்படி ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அது ரேண்டம் வேரியபிளாக இல்லையா, அது ரேண்டம் வேரியபிளாக ஆனதுக்கப்புறம் அதனுடைய சிடிஎஃப் என்ன, அதுதான் இதுவரை நம்ம படித்தது எல்லாத்தையுமே இதில் உங்களுக்கு இது பண்ண போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து என்ன வச்சுக்கலான்னா டாஸிங் ஆஃப் 2 unbiased coin. Two unbiased coins. 2 நாணயம் அன்பயாஸ்ட் அப்படின்னா ஹெட்டோட ப்ராபபிலிட்டியும் டெய்லோட ப்ராபபிலிட்டியும் சேமாக இருக்கணும், அப்படின்னா தான் அது அன்பயாஸ்ட். ஸோ 2 நாணயத்தை சுண்டி விடுறோம், அதுதான் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். 2 நாணயத்தை சுண்டி விடுறதுனால எல்லா பாசிபிள் அவுட்கமையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். நான் வந்து நொட்டேஷனுக்காக என்ன பண்ணுறேன்னா தலைன்னா ஹெச், பூன்னா டி. ஹெச் அப்படின்னு எழுதுறேன்னா 2 நாணயத்துலையும் தலை வருதுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இதே மாதிரி அடுத்த பாசிபிலிட்டி ஹெட் வந்து டெய்ல் வரலாம், ஒரு தலை ஒரு பூ, இல்லைன்னா பூ தலை, இல்லைன்னா பூ. இதான் 4 பாசிபிலிட்டி. தலை தலை, தலை பூ, பூ தலை, பூ. இதான் 4 பாசிபிலிட்டி 2 காயினை டாஸ் பண்ணுறதுனால. அடுத்தால சிக்மா ஃபீல்டு. ஒரு சேஃபர் சைடுக்கு
நம்ம லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பவர் செட். நீங்கள் எலிமெண்ட்டை லிஸ்ட் பண்ணலாம். எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. முதல்ல எம்டி செட்டு, அதுக்கப்புறம் ஹோல் செட்டு, அதுக்கப்புறம் சிங்கிள்டன் எலிமெண்ட் எல்லாம் எழுதிட்டே வாங்க. இது 2, இதுக்கப்புறம் 4, 6 எலிமெண்ட் ஆச்சு. எல்லாம் ஒவ்வொரு எலிமெண்ட் எழுதியாச்சு. இனிமேட்டு ஏதாவது 2ன்னா இதுவும் இதுவும், இல்லைன்னா இதுவும் 3வது இதுவும், இல்லைன்னா ஃபஸ்ட்டும் கடைசியும். இதில் ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாருங்கள். காம்பினட்டோரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தெரியும். இது 4C2, 6 விதமாக வரலாம். இது 3 எழுதிட்டேன், இதுக்கு எழுதிட்டேன். HTTH எழுதாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் HTTTயும் எழுதாம விட்டுட்டேன். HTயும் TTயும் எழுதாம விட்டுட்டேன். எத்தனாச்சு? 1 2 3 4 5 ஆச்சு. இன்னும் 1 எழுதணும். இன்னும் 1 என்னன்னா THயும் TTயும் எழுதாம விட்டுட்டேன். ஸோ 6 ஆச்சு. இப்போது 4ல் எனி 2 எழுதியாச்சு. இப்போ இதே மாதிரி ஏதாவது 3ன்னா எத்தனை பாசிபிலிட்டி வரும்? HH HT TH இது ஒன்றாச்சா. அதுக்கப்புறம் HT TH TT, அதுக்கப்புறம் TH TT HH, அதுக்கப்புறம் TT HH HT. நான் என்ன பண்ணுறேன்னா மொதல் 3 எழுதுகிறேன், அதுக்கப்புறம் அடுத்த 3, அதுக்கு அடுத்த 3, அதுக்கு அடுத்த 3, அதே மாதிரி எழுதிட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காம்பினேஷன் வந்துடும். சரிங்களா? ஏதாவது 1 விட்டு எழுதுனா கண்டிப்பாக 4 வாட்டி எழுதலாம். ஸோ 4 எழுதியாச்சு. இப்போ மொத்தமாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். 2, இதில் 4 6, இதில் 6 12 ஆச்சு. இதில் 4 எவ்வளோ ஆச்சு? 6 + 6 12, 12 + 4 16 ஆச்சு. ஸோ 2 power 4 16 எலிமெண்ட் வரணும், 16 எலிமெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் வெரிஃபை பண்ணியாச்சு. ஏதாவது 1, ஏதாவது 2, ஏதாவது 3 எல்லாம் சேர்ந்து வர்றது தான் ஒமேகா. ஸோ முடிச்சிடலாம். இதனுடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 power 4 16 எலிமெண்ட்ஸ். ஸோ இது வந்து லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டை எடுத்துட்டேன். இப்போது நம்ம ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ண போகிறோம். டிஃபைன் random variable x எப்படின்னா number of heads obtained. 2 நாணயத்தை சுண்டி விடுறீங்க, எத்தனை ஹெட்டு வருதோ எவ்வளோ ஹெட் வருதோ அதுதான் ரேண்டம் வேரியபிள். இமீடியட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துடலாம். இதில் வந்து 2 காயினை டாஸ் பண்ணும்போது 2த்துலேயும் வராமல் போகலாம், இல்லை ஏதாவது 1த்தில் வரலாம், இல்லை 2த்துலேயுமே வரலாம். ஸோ அதனால் பாசிபிள் வேல்யூஸ் வந்து 0 1 or 2 மனசில் வச்சுக்கோங்க. இது இப்படி இருக்கிறதுனால உட்காந்து உடனே இதனுடைய பாசிபிள் வேல்யூஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். 0 இருக்கலாம். 0 எப்போ வரும்? W வந்து 2மே பூவாக இருந்துச்சுன்னா தலை வரவே இல்லை, 0. அதனால் இந்த பாசிபிலிட்டி இல்லை. இந்த வேல்யூ வந்து 1 வரலாம். 1 எப்போ வரும்னா இந்த பாசிபிள் அவுட்கம் வந்து 1 HTயாக இருக்கலாம், அல்லனா THஆக இருக்கலாம். இதில் தான் ஒரே ஒரு தலை மட்டும் வரும். 2 தலை வரலாம். 2 தலை எப்போ வரும்? பாசிபிள் அவுட்கம் வந்து HHஆக இருந்ததுன்னா 2 தலை வரும். ஸோ இதுதான் பாசிபிள் அவுட்கமுக்கும் எக்ஸ் டிஃபைன் பண்ணும்போது எக்ஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஒமேகா டு ஆர். அதனால் பாசிபிள் அவுட்கம்ஸ், இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்துச்சுன்னா என்ன ரியல் வேல்யூ வரும்?
0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம். இது வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இதை நான் உங்ககிட்ட சொல்லும்போதே ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோன்னே சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டு அந்த டெஃபினிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். என்ன கண்டிஷன்? இப்போ வந்து எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி க்ளோஸ்ட் இன்டர்வல்ஸ் எக்ஸ், இதனுடைய டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து எக்ஸோட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு எப்படி இந்த செட்டு வரும்னு பார்க்கலாம். சப்போஸ் இந்த வேல்யூ வந்து நீங்கள் பாருங்கள் 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா 0 வரைக்கும் எடுத்தால் எம்டி செட்டு இன்வர்ஸ் இமேஜ். இப்போ அதே 0லேருந்து 1 வரைக்கும் 0 <= அது வரைக்கும் எடுத்தேன்னா என்ன வரலான்னா வெறுமனை டெயில். 1லேருந்து 2 வரைக்கும் அப்படின்னா ஹெட் டெயில் வரலாம், டெயில் ஹெட் வரலாம், டெயிலும் வரலாம். ஏன்னா இது வந்து 2 வரைக்கும் 0வும் இன்க்ளூடட், 1ம் வேல்யூ சேர்த்துக்கலாம். இதே 2லேருந்து இன்ஃபினிட்டி வரையா இருந்துச்சுன்னா எல்லாமே வரும். எல்லாமே வரும்னா டைரெக்டாக ஒமேகா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டு எடுத்ததுனால எந்த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனும் நம்ம ரேண்டம் வேரியபிள்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். பட் ஸ்டில்ல நான் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ எல்லாமே எஃப்ல இருக்குன்னு சொல்கிறேன். இந்த எஃப் நம்ம வந்து லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டு எடுத்துட்டோம். அதனால் நம்ம எந்த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எடுத்தாலுமே இது கண்டிப்பாக ரேண்டம் வேரியபிள் தான். ஆனாலும் யூஸ்வலாக நம்ம பண்ணுற செக்கை வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் எ random variable. இப்போ ஒன்ஸ் இது ரேண்டம் வேரியபிள்னு தெரிஞ்சதுன்னா இதுக்கு சிடிஎஃப் கண்டுபிடிக்கலாம். எப்படி சிடிஎஃப் கண்டுபிடிக்கிறது? சிடிஎஃபோட நோட்டேஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், அது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் <= எக்ஸ். இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்மால் எக்ஸை வேரி பண்ணி ஃப்ரம் -∞ to ∞ என்னென்ன வேல்யூ கிடைக்குங்கிறத வந்து ஸ்டடி பண்ணலாம். அதை லிஸ்ட் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்தோம் இந்த எக்ஸ் வேல்யூ வந்து 0ல் வருது, 1ல் வருது, 2ல் வருது. அதனால் இப்போ நம்ம எப்படி எக்ஸ் இன்வர்ஸ்க்கு கண்டுபிடிச்சோமோ அதே அப்ரோச்சை இங்கே யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் அது இப்போ நம்ம பண்ண வேலை இதுக்கு யூஸ் ஆகுது. எதுக்கு? இந்த சிடிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் -∞ to ஸ்மால் எக்ஸ் பண்ணிங்கல்ல, இந்த வேலை தான் உங்களுக்கு சிடிஎஃப் வேல்யூ கொடுக்கும். ஏன்னா இதில் ப்ராபபிலிட்டியை சேர்த்துட்டிங்கன்னா அதுதான் சிடிஎஃப். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் -∞0 வரை வச்சிங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ் இன்வர்ஸ்க்கு என்ன பண்ணமோ அதே தான். ஸோ எக்ஸ் வந்து 0க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா -∞ 0 வரை இருந்துச்சுன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட். ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட்டு 0ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இதே மாதிரி 0 <= எக்ஸ் <1 இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ளே வராது. அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் டெயில் அந்த பூ மட்டும்தான். அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டெயில் என்னன்னு தெரியணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வந்து அன்பயாஸ் காயின். அதனால் ஹெட் வர்றதும் டெயில் வர ப்ராபபிலிட்டியும் சேம். ஈச் பாசிபிள் அவுட்கமோட ப்ராபபிலிட்டி வந்து ஈக்குப்ராபபிள். ஸோ டெயில் வர ப்ராபபிலிட்டியும் ஹெட் வர ப்ராபபிலிட்டியும் சேம்னா ஆட் பண்ணால் 1 வரணும். சேம்னா அப்போ 1/2 தான். ஸோ அப்போ டெயில் வர்றதுக்கு 1/2, அடுத்தால வர டெயிலுக்கும் 1/2. ஸோ அதனால் 1/2 அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் 1/2 அப்படின்னா 1/4. இப்போ 1 <= x <2 என்ன ஆகுன்னு பார்க்கணும். இதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் டெயில் ஹெட் டெயில். இதே அப்ரோச் தான். ஹெட்டுக்கு ப்ராபபிலிட்டி 1/2, டெயிலுக்கு ப்ராபபிலிட்டி 1/2ங்கிறதுனால 1/2 × 1/2 1/4. அப்புறம் டெயில் ஹெட்டுக்கு அதுக்கும் 1/4, டெயிலுக்கும் 1/4. ஸோ அதனால் 1/4 + 1/4 + 1/4.
அதனால் 3/4. இப்போது 2 less than or equal to x less than infinity என்ன ஆகும்னு பார்க்கணும். இப்போ என்ன ஆகிடும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒமேகா 1 by the definition of axiomatic definition of probability. இதுதான் CDF of the random variable x. இப்போ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட சும்மா கூட பார்க்கலாம், ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னு. அதுக்காக செக் பண்ணி பார்த்தீங்க தெரியும். -∞ to 0 0. ஸோ அதனால் 0ல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -∞ வந்து 0 தான். அதுக்கப்புறம் 0 வரைக்கும் 0லே தான் இருக்குது. அப்புறம் 0ல் வந்து லிஃப்ட் ஹைட் ஒரு ஜம்ப் வருது. இப்போ படம் கூட வரையலாம், உங்களுக்கு படம் வரைஞ்சி கூட அதை x versus CDF of x. ஸோ 0 வந்து till 0 0, 0ல் வந்து ஒரு ஜம்பை ரைட் கண்டினியூஸ், அதாவது லெஃப்ட் லிமிட் ஆஃப் 0 வந்து 0, வேல்யூ அட் 0 வந்து 1/4, ரைட் லிமிட் ஆஃப் 0 1/4 தான். ஸோ அதனால் ஒரு 1/4 ஹைட்டில் ஒரு ஜம்ப் நடக்குது. அப்புறம் இந்த 1/4 வந்து இந்த 1 டச் பண்ணுற வரை 1/4 தான். 1ல் டச் பண்ணும்போது அது 3/4 ஆகிடுது. அதனால் இப்போது இதை 3/4 நினச்சிக்கோங்க. நான் ஸ்கேலிங் கரெக்டாக பண்ணல, பட் வச்சுக்கோங்க இது 1/4, ஹைட் வந்து 3/4. ஸோ 1ல் வந்து வேல்யூ அட் 1 இஸ் 3/4, ரைட் ஆஃப் 1 இஸ் 3/4, லெஃப்ட் ஆஃப் 1 வந்து 1/4. ஸோ அதனால் ரைட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து 3/4 எது வரைக்கும்னா 2 வரைக்கும் தான். இந்த 2ல் திருப்பி ஒரு ஜம்ப் நடக்குது. அந்த ஜம்ப் வந்து இப்போ டாட் போட்டுக்கிறேன், இந்த வேல்யூ வந்து 1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா 1 வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் 1 தான். இந்த ஹோல் ரியல் லைனில் 2லேருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லாக 1. ஸோ அதனால் இதனுடைய ஜம்ப்பு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ஜம்ப் ஆகுது, 0ல் 1ல் 2ல் ஃபைனைட் ஜம்ப்ஸ். இந்த எக்ஸாம்பிளுக்கு ஃபைனைட் ஜம்ப்ஸ் வருது. ஒரு சில வாட்டி கவுண்டபிளி இன்ஃபினைட் ஜம்ப்ஸ் வரலாம். சம்டைம்ஸு ஜம்பே வராமல் கண்டினியூஸாக வரலாம். சம்டைம்ஸு 2 காம்பினேஷனும் வரலாம், ஜம்ப்ஸும் வரலாம், சம் இன்டர்வலில் வந்து கீப் இன்க்ரீஸிங்கும் ஆகும். ஸோ இந்த ஈஸியான எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 ஜம்பில் ஒரு CDF ஃபங்க்ஷன் கிடச்சிருக்கு. இதுதான் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். இன்னும் நம்ம போக போக இன்னும் ரொம்ப கஷ்டமான டிஃபிகல்ட்டான எக்ஸாம்பிள்லாம் பார்ப்பீங்க, CDF எல்லாம் வரும். பட் இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதி சிக்மா ஃபீல்டு போட்டு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனை ரேண்டம் வேரியபிளான்னு வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு CDF கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ யூனிக் CDF தான் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் வரும். இன்டர்வல் வந்து -∞ to 0, முடிய போகும்போது இன்ஃபினிட்டியில் போய் முடியும். ஸோ இதோட இந்த எக்ஸாம்பிளை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.